ஹலோ அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அஜ்மான் டெஸ்ட் லொக்கேஷனோட ஜஸ்ட்டு பார்க்கிலேருந்து போய் எடுக்கிற வீடியோஸு, அப்புறம் அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ பண்ணுறோம். இப்போ முன்னாடி வண்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடில் நல்லா பிளைண்ட் ஸ்பாட்டில் செக் பண்ணி சென்டர் மிரரும் பார்த்துட்டு வண்டி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ ஃபுல் டர்ன் பண்ணிக்கணும். முன்னாடி வண்டி இருந்ததுன்னா ஒரு சிலவங்க சின்ன டர்ன் பண்ணி எடுப்பீங்க, அப்படி எடுக்கக்கூடாது. வண்டி ஃபுல்லாக பானட் வெளியே வந்து நம்ம திருப்பி கட் பண்ணிடுங்க. பாருங்கள், மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் வண்டி ஓட்ட விட்றாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மெயினாக லைன் சேஞ்ச் பண்ணுறப்போ பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ணிக்கிங்க. அப்போ சென்டர் மிரர் லெஃப்ட்டு ஷோல்டர் பார்த்துட்டு தான் நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட்டாக இருந்தால் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக செக் பண்ணணும். ரைட் சைடுனால் சென்டர் ரைட் சைடு ஹெட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். முன்னாடியே டேர்ன் பண்ணுறது ராங்க. நம்ம யூட்டர்ன் போகிறோம், சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்துட்டு திருப்பி உள்ளே வந்து ஹெட் ஷேக் பண்ணி சென்டர் மிரர் செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு இருக்கிற வண்டியோட பேக் சைடு டயர் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. அந்த ஒரு பாயிண்ட் ரோடும் தெரிகிற அளவுக்கு நிப்பாட்டிக்கிங்க. சரிங்களா? இந்த சிக்னலை பொறுத்தவரை ஒரு 11 செகண்ட் 12 செகண்ட் தான் கிடைக்கும். ஒரு 3 வெஹிக்கிள் மோஸ்ட்லி டேர்ன் பண்ண முடியும். யூட்டர்ன் தானே உங்களுக்கு, அதனால் வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஜஸ்ட் இந்த ஏரியா வந்து எப்படி டெஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு ஏரியாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும். இப்போ கிளாஸஸ் நீங்கள் எடுக்கிறவங்கள்ட்ட கரெக்டாக கிளாஸ் எடுத்திங்கனாலே இங்கே டெஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா ஏரியா ரூட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா நமக்கு டெஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் லைட் வந்து பவராக இருந்ததுன்னா அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சிலவங்களுக்கு பேக் சைட் டேஞ்சர் லைட் வந்து நல்லா பவராக இருந்ததுன்னா பிரேக் ப்ரெஸ் ஆகுது. இப்போ வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டாங்க, திருப்பி பிரேக் பண்ணுறப்போ பவராக எறியும் பாருங்கள். அவ்வளோதான். சிக்னலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, வண்டிகளை வாட்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வண்டியை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா அவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்களும் மூவ் பண்ணுவீங்க. அப்போ அது வந்து சடன் பிரேக் பண்ண வேண்டியது வரும். அப்போது வெயிட் பண்ணணும். சிக்னலில் நிற்கிறப்ப கண்டிப்பாக சிக்னலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. க்ரீன் ஆனதுக்கப்புறம் எல்லா வண்டியும் போனதுக்கு நம்ம எக்ஸல்ட்டு கொடுக்குறதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்டிங் ஃபார்வர்டு மிஸ்டேக் போட்டுருவாங்க. சரியா? இப்போ பாருங்கள், எந்த யூட்டராக இருந்தாலுமே இந்த ஷோல்டர் தானதுமே ஃபுல் டர்ன் பண்ணி போயாகணும். ஓகேங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாப் லைன் தெரிஞ்சவங்க நிப்பாட்டியாச்சு. சரிங்களா? அந்த ஸ்டாப் லைன் வந்து நமக்கு விசிபிள் ஆகணும். பார்க்குறப்ப ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற சிக்னல் வந்து மூவ் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ இவங்க நம்ம இதே சைட்லேருந்து ரைட் சைடில் போகிறவங்களா இருந்தால் இந்த சிக்னல் வந்து நம்ம சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சேம் ரைட் சைடில் ஒரு ட்ராக் இருக்குது, அங்கே நீங்கள் ஃப்ரீ ரைட் போகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ணாமல் பாருங்கள். ஷோல்டர் தாண்டினதுமே உங்கள் லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஃபுல் டர்ன் பண்ணிட்டோன்னா கரெக்டாக உங்கள் ட்ராக்குள்ளே கரெக்டாக வந்துடும். திருப்பி ஸ்டடி பண்ணாமல் சென்டர் மிரர் பாருங்கள். எந்த டேர்னிங் முடிச்சாலும் சென்டர் மிரர். இப்போ இங்கே பார்க்கிங் சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல ரைட் சைடில் வண்டி சைடு பார்க்கிங் சைடில் நிப்பாட்டிட்டு நீங்கள் அசார்டு போட்டுட்டு கூட அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏரியாவில் எங்கே வேணால் பார்க்கிங் தெரியும். அதாவது வண்டிகளுக்கு பின்னாடியோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ளே போகிறப்ப பாருங்கள், இது ஒரு வண்டி முன்னாடி ஏறுற இடம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டி பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் அசார்டு போட்டுக்கணும். சரியா? நம்ம முன்னாடி வண்டியோட பேக் சைடு ஃபுல்லாக தெரியுது. அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு வண்டி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு ஆள் மாற்றிடுவாங்க. ஒரு பார்க்கிங்கில் எடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான். ஒரு யூ டர்ன் ஒரு லெஃப்ட் ரைட் அவங்க செக் பண்ணாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் லேக் ஆஃப் கண்ட்ரோல் வருதா என்ன ஏதுங்கிறதெல்லாம். இப்போ ரொம்ப கவனித்து வண்டி ஓட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஜ்மான் டெஸ்ட்டை பொறுத்தவரை. சரிங்களா? கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தால் தான் இங்கே பாஸ் பண்ண முடியும். ஏன்னா டிரைவிங் ஏரியா வந்து நமக்கு தெரியாது. இப்போ அவங்க பார்த்ததுமே எக்ஸல்ட்டு கால் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? அசார்டு சின்னதாக போட்டுட்டு அப்புறம் அசார்டு கட் பண்ணிவிட்டு சின்னதாக எக்ஸல்ட்டு கொடுங்க. கவனிச்சிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ பின்னாடி இந்த ஏரியாவில் பார்க்குறப்ப இந்த ரைட் சைடில் ரொம்ப சேர்ந்து போகாதீங்க. ரிவர்ஸ் வர வண்டியோட பேக் லைட் டேஞ்சர் லைட்டும் அந்த ரிவர்ஸ் லைட்டு எரியுதான்னு பார்த்துட்டே வாங்க. பாதி வண்டியாவது வெளியே வந்து அசார்டு போட்டு நீங்கள் நிப்பாட்டணும். இப்போ இந்த முன்னாடி வண்டி வந்து இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க, நீங்கள் எக்ஸல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். காலை முன்னாடி எக்ஸல்ட்டு கொடுத்துட்டே வரக்கூடாது. அவங்க போயிடுவாங்கன்னு நினச்சேன்னா அவங்களுக்கு ஸ்லோ பண்ணி ரைட் டர்ன் பண்ணி தான் போக முடியும். அப்போ அந்த வண்டி பக்கத்தில் வந்து ஃபுல்லாக அந்த வண்டி விசிபிளே இருக்கணும். அந்த வண்டி மறைஞ்சிடக்கூடாது. அந்த வண்டி இப்போ கிட்டல போயிடக்கூடாது. பாருங்கள், இது வந்து ஒரு சிக்னல். முன்னாடி சிக்னல் வந்து ஒரு சிக்னல், இது ரெண்டாவது சிக்னல். இவ்வளோ தான் இந்த அஜ்மானோட டெஸ்ட் ஏரியாவில் இருக்கிற 2 சிக்னல். இதிலேருந்து ரைட் எடுத்தோன்னா ஒரு யூட்டர்ன் வரும். ஓகேங்களா? லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம லொக்கேஷன் இருக்குது, டிரைவிங் ஸ்கூல் ஏரியா. இது நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ரோட். அப்போ ரூட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி ஓட்டுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சிக்னலில் பார்த்து வெயிட் பண்ணணும். அதிகபட்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரோடில் வந்து நீங்கள் மார்க்ஸு இந்த சைன் போர்ட்ஸை கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னே சிலவங்களுக்கு புரியாது. இந்த லேக் ஆஃப் கண்ட்ரோல் போடுறதெல்லாம் வந்து சில இடத்துல வந்து நம்ம டேர்ன் பண்ணுறது ரைட் டேர்ன் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக நம்ம டேர்ன் பண்ணிடுவோம். அந்த ரோடு எப்போ உங்களுக்கு என்ட்ரு ஆகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். சரியா?
அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் ஃபார்வர்டிங் மிஸ்டேக் எல்லாத்துக்கும் நிறைய வரும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் மிஸ்டேக் அஜ்மான் போலீஸில் மிஸ்டேக் பேப்பர் கொடுக்குறாங்கல்ல, அதில் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற வண்டி நல்லா டிஸ்டன்ஸ் வச்சு வண்டி ஓட்டிங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுது பாருங்கள். அது பக்கத்தில் வண்டி ஓட்டக்கூடாது. அவங்க போகலன்னு சொல்லி நீங்கள் போகக்கூடாது. இப்போ பிரேக் பண்ணுறாங்கன்னா முன்னாடி வண்டி இருக்கும். இந்த வண்டியை மட்டும் டிபெண்ட் பண்ணி வண்டி ஓட்ட முடியாது. கொஞ்சம் லாங் சைடு பாருங்கள், 40 இருக்குது, ஒரு 45 வரைக்கும் ரோடு காலியாக இருந்ததுன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 யூட்டன் இருக்குது. ஒன்று வந்து மீன்ஸ் 2 யூட்டன்னா ஆப்போசிட் ஒன்று இந்த லெஃப்ட் சைடில் எடுத்துருக்கிற யூட்டனும் அதுக்கு பின்னாடி ஒரு. இப்போ இந்த இடத்துல பார்க் பண்ணுறோம். உள்ளே போகிறப்பே பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது, நோ பார்க்கிங். ஃபஸ்ட்டு வேணால் டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க. உள்ளே போனதுமே அசார்டு போட்டு பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் போட்டுக்குங்க. சரியா? இங்கேருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா கவனிக்கணும். இப்போ இங்கேருந்து வண்டி வெளியே எடுக்கிறோம். இந்த ஸ்டாப் லைன் வரப்போ நிப்பாட்டி நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு நல்லா லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்துட்டு லைன் டச் ஆகாமல் வந்து வெளியே வந்தோமே சென்டர் மிரர் பாருங்கள். லைன் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆளு கிராஸ் பண்ணுவாங்க. ஆளு கூடயே கிராஸ் பண்ணாதீங்க. சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர் பார்த்துட்டு மெதுவாக உள்ளே வச்சுருங்க. இங்கே பெடஸ்டியனும் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இருக்குது பாருங்கள். அப்போ முன்னாடி எக்ஸல்ட்டு கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இப்போ அந்த ஃப்ரண்ட் சைடு வண்டியோடது டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து முன்னாடி 2 வண்டி இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணிடாதீங்க. அப்படின்னா இந்த ஸ்பீட் பிரேக் மேலே டச் ஆகிடும். அங்கே ஃபுல்லாக விசிபிளாக ஒரு வண்டி நிப்பாட்டுற இடம் இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வண்டி இல்லாட்டி நீங்கள் எக்ஸல் கொடுத்து போகலாம். ஏன்னா கிவ்வே போர்டு தான் இருந்தது அங்கே. ரவுண்ட் அபவுட் இன்சைடில் வந்து 30 km ஸ்பீடாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமான எக்ஸல்ட்டும் கொடுக்க வேண்டாம். ஏதோ வண்டி உள்ளே வர மாதிரியும் இருந்ததுன்னா எக்ஸல்ட்டு லைட்டாக காலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டுருவோம். ஏன்னா கடைசி எக்ஸிட் ஏற போகிறோமா, அந்த வண்டி பாருங்கள் ஸ்லோ பண்ணாலும் எக்ஸல்ட்டு கால் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி நம்ம மெதுவாக எக்ஸல்ட்டு கொடுக்குறோம். இந்த ரைட் சைடில் வெளியே வர எக்ஸிட் வந்து இன்டர்செக்ஷன், இதில் வந்து நீங்கள் ரைட் எடுக்கக்கூடாது. இந்த எக்ஸிட்டை தாண்டினமே நீங்கள் ரைட் எடுக்கலாம். இப்போ பார்க்கிங் சொன்னாங்கன்னா அங்கே பாருங்கள், மெதுவாக இந்த வண்டியை தாண்டினதுமே நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போது சென்டர் மிரர் பார்த்துட்டு சின்ன பிரேக் பண்ணி மெதுவாக முன்னாடி ஆள் இருக்கிறனா நல்லா ஸ்லோ பண்ணி ஓரளவுக்கு உள்ளே வந்து நிப்பாட்டிட்டு பிரேக் பண்ணிவிட்டு பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அஜார் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து பார்க்கிங் ஏரியா கிடையாது, ஜஸ்ட்டு பார்க்கிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு ஆள் இங்கேருந்து எடுத்தாங்கன்னா அடுத்த யூட்டன் எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும். அப்போ இடத்த வந்து நம்ம இங்கே தான் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியும். எங்கே கொடுத்தாலும் நீங்கள் வண்டி ஓட்டி தான் ஆகணும். அப்போ இதில் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? சைன் போர்டை கவனிங்க. ஹெட் செக் நல்லா பண்ணதுக்கப்புறம் சென்டர் மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கு எக்ஸல்ட் கொடுத்துருங்க. மூவிங் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு பாயிண்டில் மூவ் பண்ணி எடுத்துட்டு. நான் சிலவங்க ரொம்ப ஸ்லோவாக எடுப்பீங்க. அப்போ இந்த ஸ்டார்டிங் ஃபார்வர்டு மிஸ்டேக் போட்டுருவாங்க. பார்க்கிங் ஏரியா பாருங்கள், இந்த யூட்டன் சைடில் பார்க் பண்ண முடியாது. இங்கேருந்து இந்த கேட் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள் சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர் பார்த்துட்டு யூட்டன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு முன்னாடி ஏற முடிஞ்சால் முன்னாடி ஏறுங்க, இந்த பாதி வந்து ஏற வேணாம். அதே மாதிரி இந்த யூட்டனில் ஸ்டாப் பண்ணி வண்டி இருந்தாலும் இல்லாட்டி ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு போகலாம். கரெக்டாக யூட்டன் திரும்பி முடித்ததுமே சென்டர் மிரர். யூட்டனில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து யாராவது கிராஸ் பண்ணாலும் நீங்கள் திரும்பி பார்க்கணும். இப்போ பாருங்கள் சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர் பார்த்து அடுத்த யூட்டன் போகிறப்ப இங்கே வந்து நிப்பாட்டுறப்ப ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற வண்டி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் திரும்பி பார்க்குற அந்த டிரைவர் சீட்டோட கிளாஸ் இருக்குல்ல, அந்த கண்ணாடிக்கு நேராக யாராவது கிராஸ் பண்ணுறாங்களாலும் நீங்கள் திரும்பி பார்க்கணும். அதுலேருந்து யாராவது சில டைம் கிராஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூட்டர்ன் பண்ணுறப்ப கண்ட்ரோல் கிடைக்காது. அதாவது இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கணும். பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு முன்னாடி அந்த பிளைண்ட் ஸ்பாட் சைடில் இருக்கிற யாராவது கிராஸ் பண்ணுறாங்களான்னு, இப்போ இந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே வண்டி அங்கே நிற்கிறப்ப. சரிங்களா? இது வந்து அஜ்மானோட ஒரு டெஸ்ட் ஏரியா வந்து எப்படி ஓட்டணுங்கிறதுக்காக ஒரு சிலவங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு. நிறைய பேத்துக்கு டெஸ்ட் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. இந்த ஒயிட் பிளாக் மார்க் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டலாம். இந்த கேட்டுக்கு முன்னாடியும் அந்த கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பிளாக் மார்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போது இதுதான் வந்து அஜ்மானோட டெஸ்ட் ஏரியாவோட ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எப்படி போகுங்கிறது வந்து உங்களுக்கு எந்த இடம் வேணாலும் கிடைக்கலாம். இந்த சிக்னல்லேருந்து அடுத்த சிக்னல் இந்த கோர்னிஷ் ரோடு, அந்த கோர்னிஷ் ரோடு வந்து உங்களுக்கு அந்த பீச் ஏரியா வந்து 60, பீச்சில் கோர்னிஷ் ரோடு வந்து 60 உங்களுக்கு. மற்ற எல்லா இடமே 40 to 50 வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு போர்டு இருக்கும். சைன் போர்டு கவனிக்கணும். இப்போ பார்க்கிங்கில் வண்டி வர்றதை பார்த்துட்டு வண்டி வந்து ஸ்பீடாக எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போ ட்ராக்கு காலியாக இருப்போம், இந்த வண்டி போலீஸ் வண்டி போகுதுங்களா, அந்த வண்டி போனதுமே நீங்கள் எக்ஸல் கொடுத்து போகலாம். மீன்ஸ் இந்த வண்டிக்கு பின்னாடி கரெக்டாக நீங்கள் ஸ்பீடப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ யூட்டன் ஏறுறோம், சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். ஸ்டாப் போர்டு ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி இல்லாட்டி நீங்கள் போகலாம். இது மட்டும் மறந்துடக்கூடாது. நிறைய பேர் நிறைய டவுட் இருக்கும். கிளாஸஸ் எடுத்துக்கங்க, நல்லா கிளியராக வந்து ரோடு விசிபிளெல்லாம் பார்த்து நல்லா செக் பண்ணி. இப்போ இந்த வண்டி போனதுமே இது கூட எக்ஸல்ட் மெதுவாக கொடுத்துட்டிங்கனால என்ன ஆயிரும், போயிடும். அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும்.
கவனிங்க. சென்டர் மிரர் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் மிரர் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான் டெஸ்ட். ஆனால் நீங்கள் கவனிக்கணும், வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஃபைல் ஓப்பனிங்கு எதுவாக இருந்தாலும் கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் போட்டு நம்ம வண்டி அசாடு போட்டோம் இந்த இடத்துல, ஏன்னா நோ பார்க்கிங் போர்டு இருக்கிறனால.